ஹே ஆல், வெல்கம் டு ரிதன் கிராஃப்ட். இன்றைக்கி ரெசின்காக நான் ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதனால் அதோட பேக்கிங் தான் இது. இப்படி தான் எனக்கு வந்துச்சு. கொஞ்சம் மோசமாக தான் வந்துருந்துச்சு. ஏன்னா இது கொஞ்சம் சூரத் அந்த சைட்லேருந்து கொஞ்சம் வந்ததுனால அப்படி இருக்குது. இது இப்போது சின்ன ஒரு இதுதான். இந்த கீ செயின் எனக்கு மாற்றி சென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக சென்ட் பண்ணது தான் இது. அடுத்து இதில் என்னென்ன வந்திருக்கு, என்னென்ன வாங்கியிருக்கோன்னு இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ரெசின் 1.5 லிட்டர் 1 பாட்டில் வாங்கியிருக்கேன். ஹார்ட்னர் 500 ml வரும். ரெசின் 1 லிட்டர் வரும். அடுத்து இந்த 8 inch மோல் ஒன்று வாங்கியிருந்தேன். 8 inch மோல் வச்சு நம்மளால் 8 inchன்றது சின்ன சைஸ் தான். அதுக்கு மேலே 10 inch இது. 10 inchோட டெப்த் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 15 mm இருக்கும். அடுத்து இது 9 into 12 inches ஃப்ரேமு. இதெல்லாம் மீடியம் சைஸ் தான் ஃப்ரேம்ஸு. இதோட பெருசும் இருக்குது. இது மெட்டல் ஸ்டிக்கர் ஆல்ஃபபெட்டில் நான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். கீ செயின்ஸ்க்கு அது மாதிரி மெட்டல் ஸ்டிக்கர்ஸில் ஒட்டிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வரும். அடுத்து இது நேம் போர்டுக்காக ஒரு பிளேட் மட்டும் வாங்கியிருந்தேன். அதிகமாக வாங்கலை. இது ஒன்று மட்டும் தான் இப்போதைக்கு வாங்கியிருந்தேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா வருதுன்னா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து இந்த மாதிரி ஒரு சர்க்கெட் மோல்டு தான், கீ செயின் மோல்டு. இது பென் மோல்டு. இதில் பென்னும் ரெடி பண்ணி பார்த்தேன், நல்லா தான் வந்துச்சு. அப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெஷ்டு ஃப்ளவர்ஸ் இது 250 சம்திங் வந்துச்சு. இது ஹார்ட் மோல்டு, மல்டி ஷேப்பில் ஹார்ட் மோல்ட்ஸ் இருக்கும். இது 100 rupees சம்திங் வந்துச்சு எனக்கு. இது 50 rupees எனக்கு வந்துச்சு. ஷேக்கர் மோல்டு. இதில் ஒன் டைம் செஞ்சு பார்த்தேன், இன்னும் ஃபுல்லாக செஞ்சு பார்க்கல. உங்களுக்கு செஞ்சேன்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்து பட்டர்ஃப்ளைக்காக ஒரு மோல்டு வாங்கியிருந்தேன். அடுத்து இந்த மாதிரி ப்ரோக்கன் ஹார்ட், அந்த மாதிரி 2 கப்புள் கீ செயினாக போட்டுக்கலாம். மாம் அண்ட் டாட்டர் அந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 4 கிளிட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். ஒயிட்டு, பிங்க்கு, ப்ளூ, கோல்டு வாங்கியிருந்தேன். இந்த கோல்டு இன்னும் யூஸ் பண்ணக்கூட இல்லை, அப்படியே இருக்குது. அடுத்து இந்த மாதிரி மினி ஃப்ளவர்ஸு. எதுக்காவது ஃப்ளவர்ஸ் வச்சு கேட்பாங்க நிறைய பேர், அதனால ஃப்ளவர்ஸு. இந்த மாதிரி காமனான கலர்ஸில் நம்ம வாங்கி வச்சுக்கோன்னா நம்மளோட கிளிட்டர்ஸ் வேஸ்ட் ஆகாது, யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஒபாக்யூ பிக்மெண்ட்ஸ் இதெல்லாமே இது கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அடுத்து இது பேர்ல் அதாவது சம்திங் கிளிட்டர் கலந்த மாதிரி பெயிண்ட்டு, அது ஒன்று வாங்கியிருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஃபாயில், கலர் ஃபாயில்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் வருது. வயலட் இதெல்லாமே ஒரே பேக்கிங்கில் 130 சம்திங் வந்துச்சு. பிக்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று 100 rupees வந்துச்சு. இந்த பில்லர் ஒரு 130 சம்திங் வந்துச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரூ ஒரு 10 rupeesக்கு 10 பீஸ் 20 பீஸோ என்னமோ வந்துச்சு. இந்த பேர்ல் 20 rupeesக்கு வந்துச்சு. பேர்லாம் நம்ம மொத்தமாக வாங்குறது தான் நல்லது. அப்புறம் இந்த மாதிரிலாம் ஒன்று ஒவ்வொரு ரேட் 20 rupees அந்த மாதிரி சம்திங் வந்துச்சு. இந்த அக்ரலிக் ஹாட், அந்த மாதிரி சிலிக்கா ஜெல். இதோட வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்து இந்த மாதிரி இது காம்ப்ளிமெண்ட்ரி அவங்களே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கு, மிக்சிங் ஸ்டிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல்.